வெல்கம் பேக். ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற ஒரு பணியாளர் ரொம்ப நாள் பூட்டியிருந்த ஒரு குவார்ட்டர்ஸ்ல போய் தங்குறாரு. அங்க போனதுக்கு அப்புறமா அவரோட உயிருக்கே ஆபத்து வர்ற மாதிரி 3 ரியலான சம்பவம் நடந்திருக்கு. அதை பத்தி தான் முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். 1998ல திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல தான் இந்த குவார்ட்டர்ஸ் இருந்திருக்கு. ரொம்ப நாள் பூட்டி இருந்தாலும் இந்த பணியாளர் அந்த இடத்துக்கு புதுசா வேலைக்கு போனதால அந்த குவார்ட்டர்ஸ்ல போய் தங்க ஆரம்பிக்கிறாரு. அவரு அந்த குவார்ட்டர்ஸுக்கு போய் 2 நாள் ஆகுது. எந்த ப்ராப்ளமும் இல்ல. அவரோட லைஃப் நார்மலா தான் இருந்திருக்கு. 3ஆம் நாத்து நைட்டு அவர் தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரி 1 மணிக்கிட்ட யாரோ அவரோட வீட்டு கதவை தட்டுற மாதிரி இவருக்கு சத்தம் கேக்குது. இவரும் எழும்பி போய் கதவு கிட்ட நின்று யாரு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பக்கம் இருந்து அங்கிள் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணோட குரல் கேட்டிருக்கு. இவரு இந்த டைம்ல யாரா ஒரு சின்ன பொண்ணு தண்ணி கேக்குது அப்படின்னு கதவை திறக்காம கதவுல இருக்கிற அந்த சின்ன ஓட்ட வழியா பாக்குறாரு. ஒரு பொண்ணு அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கு. கருப்பு கலர்ல கண்ணு மட்டும்தான் வெள்ளையா இருக்கு. இதை பார்த்து இவரு பயத்துல கதவை திறக்காம அப்படியே அதே இடத்துல நிக்கிறாரு. அதுக்கப்புறமா கதவுக்கு அந்த பக்கம் கேட்ட குரல் அவரோட காதுக்குள்ள கேக்குது. அங்கிள் நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன், வீட்டுக்குள்ள தான் இருக்கேன் அப்படின்னு. இவருக்கு அங்க என்ன நடக்குது, இது உண்மையா பொய்யா, என்னோட கனவுல தான் அப்படி தோணுதா அப்படின்றது எதுக்குமே தெரியாம ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்க எந்தவித ஆக்டிவிட்டியும் இல்ல. இவரு தன்னோட கனவு தான் அப்படின்னு நினைச்சிட்டு போய் மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறார். காலையில் எழும்பி தன்னோட வேலைக்காக கிளம்பி போயிருக்காரு. 1 வாரம் வரைக்கும் அங்க எந்த ப்ராப்ளமும் இல்ல, நார்மலா தான் இருந்திருக்கு. பார்க்க போற சம்பவம் தான் ரொம்பவே மோசமா இருந்திருக்கு. இதே மாதிரி 1 வாரம் கழியுது. பலம போலவே அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. நைட்டு இவரு தூங்கிக்கிட்டு இருக்காரு. நடுராத்திரி இவருக்கு மூச்சு திணற ஆரம்பிக்குது. உடனே கண்ணை முழிச்சு பாக்குறாரு. முதல் நாள் கதவுக்கு அந்த பக்கம் ஒரு சின்ன பொண்ணை பார்த்துருப்பாரு இல்லையா, அதே பொண்ணு பாதி முகம் எரிஞ்ச மாதிரி அவரோட நெஞ்சில உட்கார்ந்து இருக்குது. அந்த பொண்ணு இவர் கண்ணை முழிச்ச உடனே ஒரு விஷயத்த சொல்லுது. அங்கிள் எங்க அம்மாவை எழுப்புங்க, எங்க அப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இதை கேட்ட உடனே அந்த நபர் உடனே மயங்கிருக்காரு. நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நடுராத்திரி பாதி முகம் எரிஞ்ச மாதிரி ஒரு குழந்தை நம்ம நெஞ்சில் இருந்தா எப்படி இருந்திருக்கும். இது ரியல் லைஃப்ல நடந்ததுங்க. அதுக்கப்புறமா அவரை அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. 2 வாரம் கோமாவில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா விசாரிச்சு பார்க்கத்தான் அவருக்கு ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னுக்கு அதே வீட்டுல இவர மாதிரியே ஒரு ரயில்வே ஊழியர் ஃபேமிலியோட தங்கி இருக்காங்க. நடுராத்திரி அவங்களே எதிர்பார்க்காம அந்த வீடு பத்தி எரிஞ்சு அந்த ஃபேமிலியே இறந்து போயிருக்காங்க. இறந்தது ஒரு அம்மா, ஒரு அப்பா, 6 வயசு ஒரு சின்ன பொண்ணு. அந்த சின்ன பொண்ணு தான் அவரோட நெஞ்சில அன்னைக்கு உட்கார்ந்து இருந்திருக்கு. இது மாதிரி ரியலான ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.